விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம தனியாக இல்லை, கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்மளை வழி நடத்தி போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை திடீர்னு அதுலேருந்து வரும். என்னோடய டாட்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மாமியார் வந்து கந்த சஷ்டி கவசம் அதை நீ கண்டிப்பாக அதை சொல்லிகிட்டே வா, அப்போ வந்து குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மை டாட்டர் வாஸ் பார்ன். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபல சார பக்ஷிதம். எனக்கு வந்து அம்மன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன். ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே போய் உட்காந்து சாமி அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே. இவன் வந்து 25 வருஷமாக சபரிமலை போயிருக்கார். போகிற அன்றைக்கி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். அவர் போயிட்டு வந்த அப்புறம் அந்த பிரசாதம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இப்போ அவர் இல்லைன்ற போது ஐம் ஸோ மிஸ்ஸிங் தட். அதுக்கப்புறம் மதுரை கோவில் மாதிரி ஒரு ஃபீலிங் எங்கேயுமே கிடைக்காது. மகா பெரியவா வந்து எங்கள் வீட்டில் இருந்திருக்காரு. அவள் அங்கே நமஸ்காரம் பண்ணட்டும், என்ன குழந்தைக்கு தெரியும் எது சாமி எது ஆசாமின்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னார். நான் பயந்து போய் கீழேயே பார்த்துட்ருக்கேன், எங்கே நம்மளை இங்கே இருக்க வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராமர் பட்டாபிஷேகம் அப்படி தான் எனக்கு வந்து ஸ்பெஷலாக என்னோடய டீச்சர் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதை நான் நினச்சி எப்போவுமே அவங்கள நினைப்பேன். அதே மாதிரி ஒரு தவிழ்ந்த விநாயகர் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்னோடய டீச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ரெண்டுத்தையும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் நினைக்கிறேன். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட காஸ்மெட்டாலஜிஸ்ட் வசுந்தரா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் நிவ்யா. மேம், உங்களுடைய டிவைன் பிலீவ் அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா எது நினைக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் வந்து கண்டிப்பாக என்னோடய மைண்ட் லெவலில் நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஸோ நான் டெய்லி வந்து சாமி கும்பிடாமல் போகவே மாட்டேன். மார்னிங் எழுந்து லேம்பெல்லாம் ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொண்டாடிடுவேன். அதனால் எதையும் விட்டு வைக்கக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம செஞ்சால் தான் நம்ம குழந்தைங்க செய்வாங்க. ஸோ அதனால் அந்த இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக டெய்லி உங்களோட பூஜை ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவீங்க? நான் வந்து சின்ன வயசில் கற்றுட்ட ஸ்லோகம் தான் இப்போவும் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். அது ரெப்படேட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். அதை ரொம்ப எனக்கே அழுத்து போகிற அளவுக்கு ஸ்லோகம் சொல்லுவேன். அதாவது ஓம் நம சிவாயன்னு இருந்தால் கூட அதையே நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பேன். அது மைண்டில் சம்டைம்ஸ் அது ஏதோ ஒரு ட்ராங்குலிட்டியை கொடுக்கும். அது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம தனியாக இல்லை, கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்மளை வழி நடத்தி போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை திடீர்னு அதுலேருந்து வரும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைன் மூமெண்ட்ஸ் அது. ஸோ அதெல்லாம் வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன். இந்த ஸ்லோகா சொல்லும்போது அந்த ஃபீலிங் வரும். நான் இந்த ஸ்லோகன் சொல்கிறதுனால எனக்கு திடீர்னு சம்திங் நிறைய சொல்லுவோம் இல்லையா? இப்போ கஷ்டம் தீரணும், அப்படி மன கஷ்டம் தீரணும்னா இந்த ஸ்லோகா, பண கஷ்டம் தீரணும்னா இந்த ஸ்லோகா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? நான் வந்து என்னோடய டாட்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மாமியார் வந்து கந்த சஷ்டி கவசம் அதை நீ கண்டிப்பாக அதை சொல்லிகிட்டே வா, அப்போ வந்து குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ அதில் பிலீஃப் இருந்ததான்னு தெரியல. அப்போ ரொம்ப யங் ஏஜ் இல்லை. ஸோ ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மை டாட்டர் வாஸ் பார்ன். ஸோ நான் வந்து அதை எப்போவுமே நினச்சிப்பேன், அந்த கந்த சஷ்டி கவசம் சொன்னதுனால தானே இது வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். முருகர் கொடுத்த குழந்தைன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க இந்த ரெகுலரா சொல்லக்கூடிய ஸ்லோகன், இப்போ கடவுள் என் கூடயே இருக்காருன்னு நான் நம்புறேன், அதுக்காக நான் சொன்ன விநாயகர் ஸ்லோகம் கண்டிப்பா சொல்வேன். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபல சார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு இது, அது நான் எப்போவுமே. ஆமாம். மூஷிக வாகன மோகன ஹஸ்தா ஷாமல கர்ணா விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ரொம்ப இஷ்டப்பட்ட தெய்வம் அப்படின்னா யாரு? எனக்கு வந்து அம்மன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன். அதனால் எப்போவுமே நான் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவேன்.
ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே போய் உட்காந்து சாமி அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே. அந்த ஆரத்தி காட்டும்போது அப்படியே ஸ்மைலிங்காக இருக்கும். அது பார்த்துட்டு வரும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு திருப்தி வந்து வேறு எதுலேயும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட குலதெய்வமும் அம்மன் தான், செல்லியம்மன். கட்டுக்கரைங்கிற கிராமம், ஆவடையார் கோவில் பக்கத்தில் ஒரு 2 மணி நேரம் அங்கேருந்து. ஒரு தனி ஃபுல்லாக ஃபீல்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். செல்லியம்மன் கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கேயும். ஸோ அந்த மாதிரி இந்த அம்மன் எனக்கு வந்து ரொம்ப பிலீஃப் உண்டு. ஓகே. அண்ட் அதே போல உங்களோட ஹஸ்பண்ட் கேரளான்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த சைடில் ஆமாம், அவர் வந்து நெம்மாரா, அவங்க அப்பாவோட கிராமம் வந்து நெம்மாரை கிராமம். அதில் வந்து கிருஷ்ணன் கோவில் ரொம்ப, அந்த கோவிலுக்கு சுற்றி தான் அந்த வீடு எல்லாமே. அங்கே கோவில் தான் முக்கியமானது. அங்கே எல்லோரும் காலையில் அந்த புழையில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஈவினிங் திரும்பவும் கோவில் போவாங்க. வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஆனால் அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அங்கே போய் இருக்கும்பொழுது. நாங்கள் போய் இருந்திருக்கோம். அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே குளம், அந்த புழைன்னு சொல்கிறது. ஸோ அதில் அவங்கெல்லாம் வீட்டிலேயே குளிக்க மாட்டாங்க, எல்லோரும் அந்த புழையில் போய் தான் குளிப்பாங்க. நமக்கு பயமாக இருக்கும், ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக இருக்கும் அதில். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வந்து குளிச்சுட்டு நாங்கள் அந்த கோவில் போவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில். கோவிலுக்கு போகும்போது எதாவது மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடந்தது உண்டா? அங்கே போயிட்டு வந்து எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது, நடந்தது? எனக்கு வந்து எப்போவுமே நான் நினைப்பேன் அந்த இது. ஏன்னா எங்கள் மாமனார் அடிக்கடி அதை பற்றி பேசிகிட்டே இருப்பார், எங்கள் மாமியாரும் சொல்லுவாங்க. அதனால நான் வந்து அந்த கோவில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். மைண்டில் டெய்லி அந்த அந்த கிருஷ்ணர் நினச்சி நான் பூ போடுவேன். அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், அதை வச்சு பூ போடுவேன். வேறு யாராவது அங்கே போகிறவங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட அதை காணிக்கை கொடுத்து அனுப்புவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஐயப்பன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 25 வருஷமாக சபரிமலை போயிருக்கார். அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவர் போகும்போது அவர் அந்த இதெல்லாம் இருந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து தான் போயிருக்கார். ஸோ அப்போது வந்து எனக்கு ரொம்ப அவர் போகிற அன்றைக்கி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். அவர் போயிட்டு வந்த அப்புறம் அந்த பிரசாதம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இப்போ அவர் இல்லைன்ற போது ஐம் ஸோ மிஸ்ஸிங் தட். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதை மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப. ஏன்னா நான் அவர் போகிறது தான் நான் பார்ப்பேன், இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் அதே போல் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க காணிக்கையெல்லாம் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது வேண்டுதல் வச்சு கொடுத்து விடுறது அந்த மாதிரி நடந்துரு? திருப்பதிக்கு போகிறவங்க யாராவது, நான் திருப்பதி போகிறேன்னு சொன்னாலே என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த சாமி தான் அந்த சாமி தான் கிடையாது, எல்லாத்துக்குமே எனக்கு பிலீஃப் இருக்குது. அதனால நான் வந்து திருப்பதி போகிறவங்க கிட்ட கொடுத்து அனுப்புவேன். அதே மாதிரி ஐயப்பன் கோயில் போகிறேன், கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவேன். ஸோ அங்கே உடனே நம்ம போக முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம அட்லீஸ்ட் அதை ஏதாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ ரீசெண்டாக என்னுடைய கசின்ஸோட எல்லாம் நாங்கள் ராமேஸ்வரம் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது ராமேஸ்வரம் கோவில் பார்க்குறதுக்கு. இவ்வளோ வருஷமாக நம்ம வரலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மதுரை கோவில் மாதிரி ஒரு ஃபீலிங் எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ் அங்கே இருந்து அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் மதுரைக்கும் ராமேஸ்வரம் போனேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து வருஷத்தில் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டடாக சில கோவில்களுக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி. முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவ்வளோ வந்து பிலீவ்லாம் கிடையாது எனக்கு சில காட்ஸ் மேலே, அவ்வளோ பெருசாக சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் அப்படின்னு. சின்ன வயசில் அவ்வளோவா இருக்காதுன்னு வைங்களேன், அம்மா பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம். பட் நம்ம அம்மா வந்து சொல்லுவாங்க, இங்கே நமஸ்காரம் பண்ணு, இதை பண்ணு, இதை ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்காக பண்ணிகிட்ருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் நமக்குன்னே ஒரு பிலீஃப் வரும்ல. அது ஐ திங்க் ஒரு 30 years 35 yearsல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு பிலீஃப் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பிலீஃப் வர்றதுக்கு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? ஏதாவது சாமியிலையோ இல்லை குருமார்கள் யாரையாவது நேரில் மீட் பண்ண அனுபவம் ஏதாவது? ஆமாம், என்ன நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டானது. மகா பெரியவா வந்து எங்கள் வீட்டில் இருந்திருக்காரு. எங்கள் தாத்தா ஒரு டாக்டராக இருந்தார் ஆதம்பாக்கத்தில், டாக்டர் ஸ்ரீனிவாசன். ஸோ அவரோட அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு அவரையே கேட்டு வந்து நாங்கள்லாம் வேறு ஒரு வீட்டில் போய் இருந்துட்டு அவரை அங்கே வந்து தங்க வச்சுருந்தாங்க எங்கள் தாத்தா. அவங்க அந்த படைகள்லாம் இருக்குல்ல, குதிரை யானை அதோடலாம் வந்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. 2 டைம் வந்திருக்கார். அப்புறம் நாங்கள் போயிருக்கோம் அவருடைய இருக்கிற இடத்துக்கு. போன இடத்துல அவர் வந்து உட்காந்துட்டு இருந்தார். நான் வந்து நேராக போய் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணேன். அப்போ இங்கே இருக்கிறவங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க, சாமிக்கு இல்லை, இங்கே இவரை பண்ணு, நமஸ்காரம் பண்ணுன்னு. ஒரு சின்ன குழந்தையாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்போது வந்து அவர் சொன்னார், இல்லை அவள் அங்கே நமஸ்காரம் பண்ணட்டும்,
ஏன்னா குழந்தைக்கு தெரியும் எது சாமி எது ஆசாமின்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். ஸோ அது வந்து எனக்கு மைண்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சின்ன ஹட்டு மாதிரி, அந்த ஹட்டு உள்ள அவர் உட்காந்துருந்தது. அதை இப்போவும் நான் நினச்சிப்பேன் அடிக்கடி. அதே மாதிரி சத்யசாய் பாபாவோட ஆசிரமுக்கும் போயிருக்கேன் ஒயிட் ஃபீல்டில். அப்போ வந்து குட்டபர்த்தி ஆமாம். ஸோ அவரோட இடத்துல போகும்போது என்னோடய மாமியாரோட நான் போனேன். அப்போ யாரோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, பிலீஃப் இல்லாதவங்களெல்லாம் இருக்க வச்சுருவார் சாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அவ்வளோ தூரம் தெரியாது, அவரை பற்றி தெரியாது. பிலீஃப் இல்லைன்னு இல்லை, பட் தெரியாது. பட் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அங்கேருந்து தூரத்துலேருந்து நடந்து வரார். அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் என்ன பிலீஃப் இல்லாதவங்களுக்கு கூட அதை பிலீஃப் வரவழைக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து அங்கே எனக்கு நேரம் நின்றுட்டு ஒரு 4-5 ரோ தள்ளி நான் உட்காந்துருக்கேன். அவர் வந்து வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னார். நான் பயந்து போய் கீழேயே பார்த்துட்ருக்கேன், எங்கே நம்மளை இங்கே இருக்க வச்சுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. என் மாமியார் சொன்னால் ஒன்றை தான் கூப்பிட்றாரு, எழுந்து போ அப்படின்னாங்க. யூ ஆர் த லேடி இந்த ப்ளூ சாரி, கம் அவுட் அப்படின்னார். ஸோ அப்போ எல்லாரையும் தாண்டி வந்தேன். வெளியில் வந்து வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னார். அப்போ சென்னையின் பயந்து நடுங்கிட்டு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து கையில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்டேருந்து கொஞ்சம் விபூதி வாங்கி கையில் கொடுத்துட்டு தலையில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டார். எல்லோரும் சூழ்ந்துட்டு மேம் என்ன சொன்னாருங்க, ஒன்றும் இல்லை இதுதான் சொன்னார் அப்படின்னு. ஸோ அப்போது வந்து அதை ஒரு இது இருக்குது பாருங்களேன், ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி. நீங்கள் ஏதோ நினச்சிட்டு போகிறீங்க, ஆனால் நடக்கிறது வேறு ஒன்று. ஸோ காட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் எனிதிங். ஸோ அது வந்து ஒரு கோவிலில் தானே ஒரு மகான் மூலம் தான் வரணும்னு இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன்கிட்டேருந்து கூட நமக்கு அந்த ஃபீலிங் வரலாம். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே அடிக்கடி போகக்கூடிய டெம்பிள்ஸ்னால் இதெல்லாம்? எனக்கு கபாலீஸ்வரர் கோவில் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அங்கே போவேன். ஏன்னா கொஞ்சம் வருஷங்கள் நாங்கள் மயிலாப்பூரில் இருந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த கபாலீஸ்வர் டெம்பிள் போவேன். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல, அங்கே அந்த கோவிலுக்கு போவேன். அதுவும் ஒரு ஈஸ்வரன் கோவில் தான், அங்கே போவேன். ஸோ மெயினாக இந்த 2 கோவிலுக்கு தான் நான் நிறைய போவேன். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரதுனாலையோ இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறதுனாலையோ உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கா? இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்னு? நான் வந்து சின்ன இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நான் வீட்டில் செய்வேன். ஸோ அப்படிலாம் செய்யும்போது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறத ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர், அவரை கூப்பிட்டு நான் சில பூஜைகள்லாம் செய்வேன். ஸோ இதெல்லாம் செய்யும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு வைப்ஸ் கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்மளை வந்து கரெக்டான பாத்தில் கொண்டு போகுன்ற பிலீஃப் எனக்கு இருக்குது. அதனால நான் டெய்லி வந்து சாமியை நினைக்காமல் இருக்கிறதே இல்லை. உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு இந்த கடவுள் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், நான் ஸ்பெஷலாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அது ரொம்ப எனக்கு கரெக்டாக அமைஞ்சுது, அப்படி விஷயங்கள்? அவ்வளோ ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்க மாட்டேன். ஸோ எல்லாம் அந்தந்த டைமில் என்ன தோணுதோ அப்படி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அதுக்கான இதெல்லாம் செஞ்சுடுவேன். ஸோ தட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், அதுதான் மெயின். அமாவாசை அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? அமாவாசை அன்னைக்கு நான் வந்து இந்த பூஷணிக்காய் அதெல்லாம் உடைக்கிறது இருக்குல்ல, ஸோ அந்த திருஷ்டி கழிக்கிறது அது கண்டிப்பாக செஞ்சுடுவேன். அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவேன். கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த இதெல்லாம் செய்வோம். சூப்பர் மேம். இப்போ உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ராமர் பட்டாபிஷேகம் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் விநாயகர் இல்லாமல் கிடையாது. லக்ஷ்மி, சரஸ்வதி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு ஒரு குரு மாதிரி, எங்கள் அம்மாவோட குரு எனக்கு வந்து சரஸ்வதி ஸ்லோகத்தை வந்து காதில் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்லோகம் நான் விடவே மாட்டேன், என்ன ஆனாலும் அந்த ஸ்லோகம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஈவன் வேறு காட்ஸை கூட நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ மேரி கிவ் மீ டு ஜீசஸ் அண்ட் கிவ் ஜீசஸ் டு மீ அப்படின்னு என்னோடய டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில். உனக்கு ஏதாவது காணாமல் போச்சுன்னா நீ வந்து இதை சொல்லு அப்படின்னு. ஸோ இப்போ கூட நான் எதாவது தொலைச்சேன்னா ஓ மேரி தான் முதல்ல சொல்லுவேன். ஸோ அதனால இட்ஸ் நாட் அபவுட் ஹிந்து காட்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, எல்லா காட்ஸுமே ஈக்குவல் தான். அண்ட் காட்ஸ் கேன் கிவ் யூ த பவர் அண்ட் த ஸ்ட்ரென்த். இப்போ நீங்கள் பூஜையில் வச்சுருக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக நான் இங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன், இங்கேருந்து எனக்கு இது கிஃப்ட் வந்தது, அப்படி சாமிகள் இருக்காங்களா? அந்த ராமர் பட்டாபிஷேகம் அப்படி தான் எனக்கு வந்து ஸ்பெஷலாக என்னோடய டீச்சர் கொடுத்தாங்க.
ஸோ அதனால் அதை நான் நினச்சி எப்போவுமே அவங்கள நினைப்பேன். அதே மாதிரி ஒரு தவிழ்ந்த விநாயகர் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்னோடய டீச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ரெண்டுத்தையும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் நினைக்கிறேன். அது தவிர சின்ன சின்ன காட்ஸ்லாம் இப்போ காமாட்சி அம்மன் நானே வாங்கினேன். நான் வந்து மயிலாப்பூரில் ஒரு கடையில் நான் அந்த காமாட்சி அம்மன் வாங்கினேன். அது வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது தவிர வந்து அம்மன், வேற ஒரு அம்மனும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெம்மாரி கிருஷ்ணனோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எப்போவுமே நான் ப்ரே பண்ணுவேன். அந்த ஃபோட்டோக்கு அந்த கிருஷ்ணன் வந்து யூஸ்வலாக இருக்கிறது இல்லாத மாதிரி இருக்காங்க. இது வந்து ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து குழந்தை டைமில் எப்படி இருந்திருப்பாரோ அந்த மாதிரி ஒரு கோவிலே அப்படி தான் இருக்கும். ஸோ அது குருவாயூரப்பன் மாதிரியே இருக்கும் அந்த கிருஷ்ணர் பார்க்கும்போது. ஸோ ஆமாம், அதுவும் வச்சு நான் கும்பிட்றேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா சாமியும் இருக்கு. ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது உண்டா? ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது சரி வராது என்னோடய உடம்புக்கு. அதனால என்னோடய ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதனால நான் வந்து ஃபாஸ்டிங் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. சூப்பர் மேம். ஸோ நிறைய பிலீவ் பற்றியெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. அண்ட் ஃபைனலி இப்போது நான் வந்து இப்போ வெளியில் போகிறேன், நிறைய பக்கம் தெரிகிறேன். ஸோ ஒரு செலிப்ரிட்டியாக மாற்றினதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கோவில் தான், இந்த கடவுள் தான் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செலிப்ரிட்டின்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஸோ அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், கடைசி வரையில் ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோடய மைண்டில் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பர்டிகுலர் கார்டன்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் த பிலீஃப், அவ்வளோதானே. ஸோ அதனால் எல்லா கடவுளுமே எனக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். அதனால் பர்டிகுலராக எந்த காடும் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர் மேம். தேங்க்யூ மேம், நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.